ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சினிமாவுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். சினிமா, நடிகர், நடிகைகளை பத்தின நிறைய டாப் 10 வீடியோஸ் நாம போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ நாம பார்க்க போறது ஒரு யூனிக்கான கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இந்தியாவுல 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல எது ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் தான் இப்ப வந்திருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்தியால மொத்தம் நான் சொன்ன மாதிரி 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல டாப் 10 லிஸ்ட தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்தியா 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல முதன்மையா இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகையில மட்டும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சியிலும் இந்தியா ஒரு முதன்மையான நாடாதான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்காக மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசுகளும் சரி, சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பார்த்து பார்த்து பல நலத்திட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் எது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல 10வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா தெலுங்கானா. தெலுங்கானா ஆக்சுவலி ஆந்திரால இருந்து பிரிச்சிருந்தாங்க. சோ தெலுங்கானா வந்து 10வது இடத்துல இருக்கு. இதோட பொருளாதார மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 151.5 பில்லியன். கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள்ல டாப் 10க்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சோ ஆந்திரால இருந்து பிரிஞ்சதுதான் தெலுங்கானா. இப்போ தெலுங்கானா 10வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இருக்கு. அது 152.5 பில்லியன் பொருளாதார மதிப்போடு இருக்கு. அடுத்து 8வது இடத்துல மத்திய பிரதேஷ் இருக்கு. 152.4 பில்லியன் பொருளாதார மதிப்போடு மத்திய பிரதேஷ் 8வது இடத்துல இருக்கு. சோ அடுத்ததா 7வது இடத்துல ராஜஸ்தான் இருக்கு. இதோட பொருளாதார மதிப்பு 153.3 பில்லியன். சோ அடுத்ததா 6வது இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கு. இதோட பொருளாதார மதிப்பு 183.6 பில்லியன். சோ அடுத்ததா 5வது இடத்துல கர்நாடகா இருக்கு. இதோட பொருளாதார மதிப்பு 265.3 பில்லியன். அடுத்ததா 4வது இடத்துல உத்தரப்பிரதேசம். இதோட பொருளாதார மதிப்பு பாத்தீங்கன்னா 265.3 பில்லியன். சோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இவ்ளோ சொல்றீங்க, நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து கண்டிப்பா யோசிப்பீங்க. அது டாப் 10க்குள்ள வந்திருக்கா இல்ல அவுட் ஆஃப்ல போயிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. சோ மெயினா வந்து டாப் 3 ஸ்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். சோ அதுல டாப் 3ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குஜராத். சோ குஜராத்தோட பொருளாதார மதிப்பு 265.4 பில்லியன். சோ அடுத்ததா டாப் 2ல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். 28 மாநிலங்கள்ல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். பொதுவா தமிழ்னாலே பெருமை, தமிழ்நாடுனாலே பெருமை, தமிழன் அப்படின்னாலே பெருமை அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில டாப் 2ல வந்துட்டு தமிழ்நாடு இருக்கு. இதோட பொருளாதார மதிப்பு 278.1 பில்லியன். சோ டாப் 1ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாராஷ்டிரா தான். சோ மகாராஷ்டிரா எதனால அப்படின்னா மும்பை அப்படிங்கிற ஒரு மெயின் சிட்டி அதுக்குள்ள இருக்கிறதுனால தான் மகாராஷ்டிரா எப்பவுமே டாப் 1ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எதனால மகாராஷ்டிரா தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை அப்படிங்கிற ஒரு பெரிய மெயின் சிட்டி வந்து அதுக்குள்ள இருக்கிறதுனால தான் எப்பவுமே மகாராஷ்டிரா வந்து டாப் 1ல இருக்கும். சோ அதோட பொருளாதார மதிப்பு 419.3 பில்லியன். சோ எல்லா ஸ்டேட்ஸை விட ஹையஸ்ட் பொருளாதார மதிப்பு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மகாராஷ்டிரா தான். சோ அதுல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பெருமை தான். சோ இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாடு பொருளாதார மதிப்புல பின்தங்கி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்க எல்லாருக்குள்ளுமே இருந்திருக்கும். சோ இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.